நிச்சயமாக என் உயிருள்ள வரை மேயர் பிரியா அவர்களை மகளாகத்தான் பாவிப்பேன் என்பதை இந்த மேடையிலே எடுத்து கூறி என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மகளாகத்தான் பாவிப்பேன் என்பதை இந்த மேடையிலே எடுத்து கூறி வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒன்னு கேவலமா பண்ண பத்தியா, அங்கதான் கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றேன்னு. திமுகவுடைய அரசியல் பிரச்சாரத்துக்காக எடுக்கப்பட்ட பராசக்தி படம் பெரிய லெவல்ல ஊத்திக்கிச்சு. ஒரு கேஸ் என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இந்த மிகவும் எதிர்பார்ப்புடன் யார் எதிர்பார்த்தாங்க? கரடுகட்ட கருணாநிதி குடும்பம் எதிர்பார்த்தது. வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. நானும் ஒண்ணும் புரியல. காலையில வாங்கி வச்ச முட்டை போண்டா பச்சி பாப்கார்ன் எல்லாம் நாரி போச்சுனே. இவங்க என்னன்னா ஒரு படத்தை தயாரித்து அதுவும் 300 கோடி ரூபாயில தயாரிச்சாங்களாம். யார் வீட்டு பணம்? உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து திருடிய பணம். ஏய், என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. காமெடி டைம். இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. இப்போ இதை பார்க்குறேன், முழுசா பார்க்குறேன். பார்த்தோன்னே திமுக இப்படி கேவலமானவங்களா இருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க எலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு. நீங்கள் அரசியல் சொல்லுவீங்களா பேக் ஃபயர் ஆகும்னு. இந்த படம் வந்துட்டு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் பேக் ஃபயர் ஆகும்? ஏன்னா எனக்கு வந்து மொழி பற்று ஆகி போச்சு. உண்மை சம்பவம் பார்த்தா காங்கிரஸ் இவ்வளவு பெரிய அட்டூழியத்தை பண்ணிருக்காங்க எனக்கு கேள்வி வருது. நான் அரசியல் பேசல, இவன் காட்டுறது பார்த்தா அப்படி சொல்றேன். அவ்வளவு பெரிய அட்டூழியத்தை பண்ணிருக்காங்க. படத்துல அவ்வளவு கொடுமையா சாகடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அரசியல் பேசல. அன்னைக்கு எதிரின்றாங்க, இன்னைக்கு ஒன்னா இருக்காங்க. யாரு நல்லவங்க யாரு கெட்டவனே புரியல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். படம் கரெக்ட் ஆகல. நிறைய பேர் மொபைல் தான் யூஸ் பண்ணாங்க. நெகட்டிவ் ஆகலன்னா ஒரு வன்முறை காட்சி காட்டுறீங்க, இவ்வளவு கொடுமை பண்ணான்னு காட்டுறீங்க. பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களோட தான் நீங்க இன்னைக்கு ஒன்று இருக்கீங்க. நான் தப்பா சொல்லல, அரசியல் பேசுறேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. படத்தை பார்த்தா எல்லாமே தெரியும். நான் அதான் திரும்ப சொல்றேன். 1965 யார் சீஃப் மினிஸ்டர் பார்த்தா காங்கிரஸ். நான் அப்படி தட்டி பார்த்தேன் யாரா இருப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது இவ்வளவு கொடுமை பண்ணிருக்காங்களா பார்த்தா அவங்களுக்கு எது நான் ஓட்டு போனன்ற எண்ணத்துல வெளியே வந்துட்டேன். நிஜமா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. ஒரு தமிழ் மொழிக்காண்டி போராட்டம் பண்றாங்க, அவங்கள ஃபுல்லா அடிச்சு கொன்னு கூச்சிருக்காங்க. அவங்க கூட போய் இப்ப திமுக கூட்டணி வச்சுட்டு பிஜேபியை பத்தி இப்படி பேசுறாங்க. அதான் எனக்கு அப்ப அப்படிதான் தோணுச்சு. யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. அந்த படமே போராட்டம் தான், திமுகவே போராட்டம் தான். ஆனா அத்தனை போராட்டங்களும் இங்க ஒடுக்கப்படுது. போராட்டம் பண்ணவங்களுக்கே போராட்டம் பண்ணதோட அருமை தெரியலையா? பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பு அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு மறக்கா அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறானே. இந்த திருட்டு பணத்துல இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு குட்டிச்சவரான இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்ற திருடன் இந்த இன்பநிதி என்கிற திருடனோட சேர்ந்து இவர்கள் இருவரும் சேர்ந்து வெளியிட்ட படம் தான் இந்த பராசக்தி என்பது. 2 பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன். இவனும் ஒரு ஆண்டப்புழு, நீயும் ஒரு ஆண்டப்புழு. இந்திய எதிர்ப்பிற்காக உண்மையிலேயே தியாகம் செய்தவர்கள் எத்தனையோ பேர். அவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். ஆனால் இவர்கள் பார்த்தீர்கள்னா இளைஞர்களை எல்லாம் தூண்டி விட்டு தீ பரவட்டும் அப்படின்ட்டு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற? நீ என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல? நீ யார் இந்த இன்பநிதி? மீசை முளைக்காத காலத்திலேயே 2.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி இருக்கின்ற பொறுக்கி பையன். பொம்பளை சோ கேக்குது அவனுக்கு. பிள்ளைகளை ஏமாத்தி போடுறவன் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கான். யாருடைய பணத்துல? ஊரை அடித்து கொள்ளையடித்து வாங்கிய பணத்தில். இதுல அண்ணாதுரை அவர்களுடைய பேச்சை சென்சார் செய்து விட்டார்கள். அதிமுக பதில் சொல்லாதான்னு. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். ஏண்டா நீ 300 கோடி ரூபாய்க்கு திருட்டு பணத்துல, உன் குடும்பம் அடிச்ச திருட்டு பணத்துல நீ வந்து வெளியிடுற படத்துல நீங்க டிக்கெட் என்ன இலவசமாவா கொடுக்குறீங்க? டிக்கெட்டுக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் வாங்கி தானடா கொடுக்குறீங்க. அண்ணாவை வைத்து அன்று முதல் இன்று வரை பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற கேவலவாதிகள் நீங்க. உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? உன் பரம்பரை பத்தி எனக்கு தெரியாது. புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையங்க தான் நீங்க. இதுக்கு நாங்க வந்து குரல் கொடுக்கணுமா? நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இந்த படத்துடைய முதல் சீனை பார்த்த உடனே
சரியான காட்டு மொக்க படத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. ஏன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன் என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு ரயிலை கொளுத்த போறாரு. இதுனா சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா? ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இப்போ ஒரு ரயிலை எரிக்கிறாங்க. ஏன் எரிச்சான்றதை பின்னால சொல்றோன்றதுக்கு முட்டாள்தனமா படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரியா. இந்த ஹிந்தி எதிர்ப்பு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 1937லேருந்து 65 வரைக்கும்னா சுமாராக ஒரு 40 வருஷ காலகட்டத்து கதையை ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே சொல்லணும். 10 பாட்டாக எடுத்தால் கூட இதை சொல்ல முடியாத கதையை 2.5 மணி நேரத்துக்குள்ளே சொல்லணும். இந்த 2.5 மணி நேரத்துக்குள்ளே இவர் ஹீரோயின் பின்னால் ஒரு 1 மணி நேரம் சுற்றிக்கிட்டு இருக்காரு. 2-3 பாட்டெலாம் வேறு பாடுறாரு. படம் பூரா ஹிந்தி எதிர்த்து போராடிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தெலுங்கு கற்றுக்கிட்டு இருக்காரு. படம் முழுக்கவே பயங்கர ஆர்டிஃபிஷியலாக இருந்து போச்சு. யாருடைய நடிப்பும் கூட ஒட்டவே இல்லை. நம்ம திடீர் தளபதி கூட ஆள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் போக்குவரத்துமாக இருக்கிற ஆள் தான். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இருந்தாலும் நடிப்புலலாம் அவரை வந்து பெருசாக குறை சொல்ல முடியாது. கொடுத்த வேலையை ஓரளவுக்கு ஒழுங்காக செஞ்சுடுவார். ஆனால் இந்த படத்தில் ஏன்னு தெரியல நடிக்க முடியாது போங்கடான்ற மாதிரியே நின்றுக்கிட்டு இருந்தார். நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாமல் இருந்துட்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போ. ஹிந்தியை எதிர்த்ததுனால நம்ம அடைஞ்ச பலன் என்ன? நம்ம கூட சேர்ந்து போராடாமல் ஹிந்தி அனுமதித்த மாநிலங்கள்லாம் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க இன்றைக்கி புலம்பிக்கிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் ஏன்? இந்த மாதிரியான பெருமையெல்லாம் அடைய வேண்டிய ஒரு படத்தை இவங்க கசப்பான மருந்து தேனில் கலந்து கொடுக்குற பாருன்ற மாதிரி நல்ல இந்த சக்கரை பொங்கலில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களா? அப்ப நாங்கடா சாப்பிடணுமா அதெல்லாம்? அதை தேர்தல் நேரத்தில் விட்டால் தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணும் அவங்க நினச்சாங்க. அதுக்கு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு நடிகர் எடுக்கணுன்றக்காண்டி சிவகார்த்திகேயனை வச்சு, முன்னாடி சூர்யா பேசப்படும் தெரிஞ்சது, அப்புறம் சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்தாங்க. ஏன்னா சூர்யா ஆல்ரெடி திமுகவுடைய அலகை தான். உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி. அது பிரச்சனை கிடையாது. இல்லை சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பரவலாக கொண்டு போய் மூளைச்சலவை வேலையை சரியாக பண்ணிட முடியும். இதை இவங்க நினச்சது. அதுக்கு இந்த லேடி ஆல்ரெடி திமுக ஒரு அலகை. நீலாம் ஜாலரா தான்டா போடுவேன். நான் பெரிய சேர்த்து சிங்கு நடத்திட்டு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.